துல்கர் சல்மானோடைய ஆக்டிங்கில் லக்கி பாஸ்கர் மூவிலேருந்து டீசர் அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. இப்போ கரண்ட்டாக இந்த மூவியோட டீசரும் ரிலீஸ் ஆகியிருக்கா. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு கிட்டத்தட்ட ஒரு 4 லாங்குவேஜில் இந்த மூவியோடைய டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. இப்போ இந்த மூவியோடைய டீசர் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோமே. துல்கர் சல்மான் அவர்கள் இந்த மூவியில் ஒரு பேங்க் எம்ப்ளாயாக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மகதா அப்படின்னு மும்பையில் இருக்க ஒரு பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணுறாரு. இது எல்லாமே இப்போலேருந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி தான் மேக் பண்ணியிருக்காங்களே. பேங்க்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற அவரு ஒரு டைம் பேங்க்கில் இருக்க பணம், நகை எல்லாத்தையுமே பார்க்குறாரு. அதை பார்த்ததுல இருந்து தான் இவருடைய லைஃப்பில் பிரச்சனை எல்லாமே ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவர் சேர நிறைய ட்ரிக்ஸ் மூலிமா இவர்கிட்ட நிறைய பணம் வந்து சேர ஆரம்பிக்குது. ஒரு டைமில் வர பணம் எல்லாமே வில்லனுங்களுக்கு தெரிய வருது. நார்மலாக பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ஒருத்தருடைய அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணமா அப்படின்ற மாதிரி அந்த மொத்த பணத்தையுமே கிராஷ் பண்ணி தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு சம்பவம் தான் இந்த மூவியோடைய ஸ்டோரியாகவே மேக் பண்ணியிருக்காங்களே. இது ஒரு டீசர் அப்படின்றதுனால அந்த அளவுக்கு ரொம்ப ஹைப்பாக மூவிஸ்லேருந்து எதையுமே காமிக்கல. ஆனால் இந்த மூவியோடைய ட்ரைலரில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. லக்கி பாஸ்கர்னு டைட்டில் வைக்கும் போது தெரியுது, லக்லேருந்து ஏற்படுற இவருக்கு பிரச்சனை தான் அந்த டோட்டல் மூவியாகவே மேக் பண்ணியிருக்காங்களே. பாஸ்கர் அப்படின்றத இந்த மூவியில் இருக்க நேமாக வச்சுருக்காங்க. வெங்கி அட்லூருடைய டைரக்ஷனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஸ்டோரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி போய் இந்த மூவி மேக் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் ஆகலாம். துல்கர் சல்மானோட ஆக்டிங்கில் தொடர்ந்து ரிலீஸ் ஆகிற மூவிஸ் எல்லாமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ்னே சொல்லணும். அந்த வகையில் இந்த லக்கி பாஸ்கர் மூவியும் அப்படி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி தயாராகிருக்கேன். மீனாட்சி அவர்கள் தான் இந்த மூவியில் ஹீரோயினாகவும் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு மூவியில் லவ் ஒர்க் அவுட் ஆகலான்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன போர்ஷன் மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 சாங்குக்காக தான் ஹீரோயினை கொண்டு வந்திருப்பாங்களே. மற்றபடி துல்கர் சல்மானை மெயினாக வச்சு தான் இந்த டோட்டல் மூவியுமே நகரப்போகுது. மும்பையில் மட்டுமே தான் இந்த மூவியோடைய டோட்டல் ஸ்டோரியுமே அமைய போகுது. மும்பையில் இருக்க ஒரு குறிப்பிட்ட பிளேஸை மட்டும்தான் மெயினாக வச்சு இந்த மூவி மேக் பண்ணியிருக்காங்களே. மும்பையோடைய ஹார்பரில் இந்த மூவியில் ஒரு பெரிய ஃபைட் சீன் வரும்னு நினைக்கிறேன். அது இந்த மூவியோடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்போது தெரியும் அது கன்ஃபார்மாக இல்லையா அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் வர ஜூலை மந்தோடைய எண்டுக்குள்ளே இந்த மூவியை தேட்டர் கொண்டு வரது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. துல்கர் சல்மானோட ஆக்டிங்கில் இந்த லக்கி பாஸ்கர் மூவி எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு வர ஜூலையோடைய எண்டுக்குள்ளே தெரிஞ்சிடும்.